வணக்கம். ஜவை ஜெக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு, எதிர்பார்ப்பான ஒரு விஷயம். அது நிறைவேறவில்லை அப்படிங்கிறப்ப மனசுக்குள்ள ரொம்ப சங்கடம் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் அவருடைய ஏமாற்றத்தின் விளைவு. ஆவடியில் கலைஞர் நகரில் அசோக்குமார் அப்படிங்கிறவருடைய ஒரு பொண்ணு ரூபகலா, வயசு 31. ரொம்ப நாளாக சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் எடுத்த உடனே எங்கள் சினிமாவுக்கு சான்ஸ் கிடைக்குமா? முதல்ல சின்ன கேரக்டர், அப்புறம் துணை நடிகை, அப்புறம் அப்படின்னு சொல்லி போட்டு டான்ஸு குத்தாட சொல்லி போட்டு தான் மிகப்பெரிய ஒரு நடிகையாக ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லா நடிகையும் அவ்வளவுதான், ஏன்னா ரூபகலா மட்டும் கிடையாது. அது மாதிரி நிறைய பெண்கள் இன்றைக்கி நடிகையாக ஆசைப்பட்டு கொண்டு முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. எல்லாருக்கும் அது கைவல்யம் ஆகாது. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு கோபுரத்தின் மேல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உச்சாணி கொம்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு தேன்கூடு மாதிரி. அது சினிமா வாய்ப்பு, மிகப்பெரிய நடிகையாக மாறிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு தான் அமையும். அந்த மாதிரி ரூபகலா ட்ரை பண்ணியிருப்பாருங்க போல இருக்குது. ரொம்ப நாளாக வயசு 31. ட்ரை பண்ண எல்லாருமே துணை நடிகையாக தான் கூப்பிடுறாங்க. மற்றபடி அவர் எதிர்பார்த்த மிகப்பெரிய ஒரு உச்சாணி கொம்புக்கு வர முடியல. அப்புறம் ரொம்ப நாளாக மன உளைச்சலாகவே இருந்திருப்பார் போல இருக்கு. இருந்த வகையில் 2 நாளைக்கு முன்னால் ரூமுக்கு உள்ளே போனவர் ரொம்ப நேரம் வெளியே வரவே இல்லை. அப்பா போய் பார்க்குற அசோக்குமார் பார்த்தா ரூபகலா கழுத்தில் கைத்தோட தூக்கு கயிறோட தொங்கிட்டு இருக்காங்க. உடம்பு இறந்து போச்சு. நம்ம அவருடைய மனசு இறக்கல. அந்த எண்ணம் அப்படியே இருக்குல்ல, நடிகையாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம். மற்றபடி அந்த நடிகையாக வேண்டும் எண்ணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பல பெண்களை சாய்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் வயசு ஆகிட்டே போகும். 30, 35, நாளைக்கு சான்ஸ் வரும், இன்றைக்கி சான்ஸ் வரும் அப்படின்னு போயிட்டுருக்கே இருக்க சமயத்தில் என்ன ஆகும், இளமை ஃபனால் முடிஞ்சு போச்சு. அப்போ கல்யாணமும் பண்ண முடியாது. பெற்றவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க. என்னம்மா நடிகையான ஆசைப்பட்ட முடியாட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துனமா போய் புருஷன் கொண்டோட்டி குழந்தை குட்டியாக வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆசை, அந்த ஆவல், சினிமா ஆவல்கள் சாதாரண கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு எரிமலை மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இலக்கிய ஆர்வங்கிறது, கலை ஆர்வங்கிறது. அதனால் இதுக்குள்ளே ஏகப்பட்ட பெண்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் அப்படிங்கிறப்ப முன்ன பெண்ணை அப்படிங்கிற சமயத்தில் கொஞ்சம் வயசானா கூட கல்யாணத்தை பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவான். ஆனால் பெண் அப்படி இல்லை. குறிப்பிட்ட வயசாச்சுன்னா அவர்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழல். அப்போ அதுக்கு மேலே வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் மாதவிலக்கு பிரச்சனை, அப்புறம் மனோபாஸ் கான்செப்ட்லாம் வரக்கூடிய சமயத்தில் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் வரக்கூடிய காலங்களில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், கல்யாணம் நடிகையாக ட்ரை பண்ணுங்க. முடியாட்டி உடனே கல்யாணமாகி செட்டில் ஆயிடும்.